ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, ஒரு பெயின் வந்துச்சு. இந்த பல்லு வலிய மட்டும் தாங்கவே முடியாது மக்களே. ரொம்ப கொடூரமா வலிக்கும். நமக்கு வந்து ஒரு ஹேப்பி சேர். ஏன்னா, அந்த 2 விஷயம் தான் நமக்கு இன்ஜெக்ஷன் போட்டு பண்றது. எனக்கு வந்து இப்டி பெயினா இருக்கு. நான் இப்டி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்ப பயங்கரமா பெயினா இருக்கு. உண்மையிலே சொல்றேன் அந்த டாக்டருக்கு ஒரு நல்ல மனசு வேணும். உண்மையில மக்களே அத எடுத்த பிறகு சுத்தமா வலியே இல்ல. ஹலோ மக்களே! எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்னைக்கு வந்து என்ன டாபிக்ஸ் வச்சு பேச போறேன்னா, என்னுடைய ஷார்ட்ஸ பார்த்தா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து பல் பெயின் அதாவது பல்லு வலின்னு சொல்லிட்டு நான் நெறைய தடவ ட்ரீட்மெண்ட் போறேன்னு வீடியோ போட்டிருப்பேன். அது என்னன்னா, எனக்கு ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் தான் மக்களே பண்ணியிருந்துச்சு. இந்த கடவா பல்லுன்னு சொல்லுவோம்ல, இதுல தான் பண்ணியிருந்துச்சு. அது எதனால எனக்கு வந்துச்சு? நான் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன்? ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண பிறகு சரி ரூட் கனால் பண்ணலாம்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ண பிறகு எனக்கு என்னென்ன விஷயங்கள் நான் தப்பா ஒரு முடிவு எடுத்தனால என்னென்ன பெயின் கோ த்ரூ பண்ணேன். எவ்வளவு விஷயங்க எனக்கு என்ன சொல்ல காஸ்ட் வைஸா இருக்கட்டும், எவ்வளவு எனக்கு வந்து என்ன சொல்லுது நெறைய நஷ்டம் ஆச்சு அப்படிங்கிறத சொல்றேன். இது நான் சொல்றதுனால மேபி நீங்க யாராவது பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிற இந்த மாதிரி சிச்சுவேஷன் யாருக்கும் வராண்டா பல்ல ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. ஆனா வந்து வந்துட்டு ஃபியூச்சர்லனா இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரூட் கனால் பண்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரிலாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காண்டி தான் இத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நான் காலேஜ் படிக்கிறப்ப நெனைக்கிறேன். ஒரு 20 வயசுல எனக்கு வந்து இதுல வந்து லைட்டா உடைஞ்சு விழுந்துட்டு நான் ஏதோ சாப்பிடுறப்போ லைட்டா ஒரு சின்ன மைன்யூட்டா உடைஞ்சு விழுந்துச்சு. அப்பவும் எனக்கு இந்த டென்டல் ட்ரீட்மெண்ட்னாலே ரொம்ப பயம் மக்களே. எனக்கு வந்து என்னன்னு தெரியல. அது ரொம்ப பயம். அந்த ஃபீல்டுக்குள்ள போறதுக்கே எனக்கு பயம். அதனால என்ன பண்ணிட்டேன்னா, நான் அந்த இத வந்து வச்சுட்டு இருந்துட்டேன். ஆனா அப்ப மட்டும் நான் போய் சின்னதா ஒரு ஃபில்லிங் தான் மக்களே. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த டென்டல் இஷ்யூஸ் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் பண்றது வந்து அவ்வளவு பெயின்ஃபுல்லாலாம் இருக்காது. அத ஃபில்லிங் பண்றதெல்லாம் பெயினே இருக்காது. நமக்கு ஒரு பயம் தான் நம்மள வந்து என்ன சொல்றது, அந்த இடத்துக்கு விடாம நம்மள ஆக்குது. ஆனா அத பண்ணாம இருந்தாலும் நம்ம ஃபியூச்சர்ல ரொம்ப ப்ராப்ளம் வர வேண்டியது இருக்கும். அப்போ வந்து என்னாச்சுன்னா, நான் வந்து ஃபில்லிங் பண்ணாம விட்டுட்டேன். விட்டு என்னன்னா, அப்பல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இருந்ததில்ல. அதுல வந்து லைட்டா அந்த கம்ஸ் வளர்ந்து வந்த அந்த அந்த ஃபில்லிங்கா வந்து அந்த ஓட்டைய ஃபில் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்ல கல்யாணம் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, ஒரு பெயின் வந்துச்சு. வந்தப்போ நான் என்ன பண்ணேன், பெயின் வந்தோனே திருப்பியும் டென்டல் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு பயந்து என்ன பண்ணேன், மெடிக்கல் ஷாப்ல இருந்து என்ன சொல்லிட்டு அந்த இது மெடிசின் வாங்கி சாப்பிட்டுட்டேன். நம்ம நார்மலா பெயின் கில்லரும், ஆன்டிபயோட்டிக் ஆனா அந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணாதீங்க. பெயின் கில்லர் எடுக்கவே கூடாது. அப்ப என்னன்னா, அந்த டைம் தான் நமக்கு அந்த ரிலீஃப் குடுக்கும் அது. ஆனா உள்ள வந்து நமக்கு டீப்பா இன்ஃபெக்ஷன் ஆனது சரி ஆயிருக்காது. புரியுதா? இப்ப பெயின் வந்துட்டுனாலே உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வேற குடுக்க மாட்டாங்க. ரூட் கனால் அல்லது பல் எடுக்கிறதா இருக்கு. அப்ப அந்த பெயின் வர்றதுக்கு முன்னாலே நம்ம சின்னதா ஒரு சூத்த இருந்தாலோ, இல்ல கேவிட்டி இருந்தாலோ, இல்ல சின்னதா உடைஞ்சிருந்தாலோ போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து இந்த இந்த ஸ்டெப்ஸ்க்கு நம்ம ரூட் கனால் போறதுக்கு அளவுக்குள்ள இதுல வந்து நம்ம தள்ளப்பட மாட்டோம். உண்மைய சொல்லப்போனா. அதுதான் உண்மை அதுல. ஆனா அதுக்குனால நம்ம ஃபில்லிங் பண்ணிட்டோம். அதனால இனி ஒண்ணும் இல்லல்ல. அப்பவும் நீங்க வந்து நல்லா பல்ல வந்து டேட் கேர் பண்ணாதான் அதுல திருப்பியும் கேவிட்டி வராம உங்களால பார்க்க முடியும். சரியா? அப்ப வந்து நான் வந்து என்னன்னா பெயின் கில்லர் வாங்கி அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். அப்புறம் பிறந்த பிறகு எனக்கு வந்து கால்சியம் பொதுவாவே நமக்கு டெலிவரி ஆச்சுன்னா கம்மியாகலாம். அதனால என்னன்னா அடிக்கடி ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா எனக்கு வந்து என்னன்னா பல்லு வலி வந்துரும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இதே மாதிரி மெடிக்கல் ஷாப்ல போய் ஆன்டிபயோட்டிக்கும், பெயின் கில்லரையும் போட்டு ஆனா ஒரு கட்டத்துல எனக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்கும், பெயின் கில்லரும் அந்த பெயின தீர்த்து வைக்கல. பொதுவா அது நான் 3 நாள் போட்டேன்னா எனக்கு சரியாயிரும். ஆனா அந்த தப்பு பண்ணவே கூடாது. ரொம்ப ப்ராப்ளம் வரும் பெயின் கில்லர் எடுத்தோம்னா. அப்ப எனக்கு ஒரு கட்டத்துல வந்து இந்த டேப்லெட் போட்டுமே அது சரியாகல. அப்ப நான் என்ன முடிவெடுத்தேன்னா, இனி நம்ம இத வச்சுட்டு இருந்தோம்னா சரி வராது. இனி ஃபில்லிங் தான் அப்படின்னு நெறைய பேர் சொன்னாங்க. ஃபில்லிங் மட்டும் பண்ணுனா போதும். இது உடைஞ்சு தானே இருக்கு அப்படி. அப்ப நான் அத கொண்டு போனேன். அப்ப டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு உள்ள வந்து கேவிட்டி வந்துருச்சு. வெளியில தெரியலனாலும் உள்ள அந்த ஓட்டைக்குள்ள ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் போய் கேவிட்டி வந்துருச்சு. அதனால தான் உங்களுக்கு இந்த பெயின் கண்டிப்பா ரூட் கனால் பண்ணி ஆகணும். நான் எனக்கு பிரெக்னன்ட் டைம் எனக்கு ட்ரீட் பண்ண ஒரு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி நான் ஒரு டாக்டர்ட்ட போனேன். எந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் நான் சொல்ல விரும்பல மக்களே. ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போனேன். அப்ப அவங்க எனக்கு பயம் நான் சொல்லல. அப்ப நான் போறப்ப இன்னொரு ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து எப்படின்னா வந்து சவுண்ட் எல்லாம் ஒரு மாரி கேட்டுட்டே இருந்துச்சு. எனக்கு அது கூட கொஞ்சம் பயம் வந்துட்டு. பயந்து நான் வேற ஒத்தைக்கு போயிருந்தேன்னா, பயந்துட்டு நான் சரி டாக்டர் நான் இன்னொரு நாள் வாரேன்னு அவங்கள்ட்ட ஆன்டிபயோட்டிக்கும் திருப்பியும் பெயின் கில்லரையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு அன்னைக்கு ஈவினிங் என்னால நைட் வந்து பெயின் பொதுவாவே எந்த பெயின கூட ஓரளவுக்கு தாங்கிடலாம். இந்த பல்லு வலிய மட்டும் தாங்கவே முடியாது மக்களே. ரொம்ப கொடூரமா வலிக்கும். நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது தாங்கவே முடியாத வலி நான் அனுபவிச்சது என் வாழ்க்கையில பல்லு வலி தான். டெலிவரி கூட நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு ஃபீல் ஆனதே எல்லாம் இந்த பல்லு வலியில ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அப்போ வந்து சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு ஈவினிங் என்னாச்சுன்னா நல்லா வலி ஸ்டார்ட் ஆக தொடங்கிட்டு மக்களே. அப்ப நான் என்ன பண்ணுனேன்னா, சரி
இனி இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரூட் கனாலே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்து அந்த டாக்டர்கிட்ட அடுத்த நாள் கால் பண்ணேன். ஆனா என்னுடைய கெட்ட நேரம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டாக்டர் அன்னைக்கு அப்பாயின்மெண்ட்ல இல்ல. அவங்க வந்து அவுட் ஆஃப் சர்வீஸ் எங்கேயோ போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்னால தாங்கிக்க முடியல. என்னால இவனையும் டேக் கேர் பண்ண முடியும். வலி வர ஆரம்பிச்சுட்டு அதெல்லாம் அடுத்த நாளே எனக்கு கூகுள்ல நான் பண்ண மிஸ்டேக்ஸ் இதுதான் மக்களே. இதுல இருந்தா என்னுடைய தப்பு, மெயின் தப்பு ஸ்டார்ட் ஆச்சு. நான் கூகுள்ல வந்து ரிவ்யூ பார்த்து என்ன பக்கத்துலன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தூரத்துல உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். அந்த டாக்டர் எனக்கு கொஞ்சம் நல்லா பேசி பண்ணப்ப எல்லாம் எனக்கு இஷ்யூ ஆனதில்ல. ஆனா என் மனசுல வந்து ஒரு இதாவே இருந்துச்சு. இங்க கரெக்ட்டா பண்றாங்களா? அப்படிங்கிற ஒரு இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருந்த மாதிரி சம்டைம்ஸ் எனக்கு ஒரு சில விஷயங்கள்ல ஃபீல் ஆகுது. அப்ப எனக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா எனக்கு அந்த லைட்டா வேற ஏதோ எடுத்து விடுவாங்களா ரூட் எடுத்து விட்டப்ப கூட எனக்கு வந்து அந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆகல. பொதுவா ரிலீஃப் ஆயிருமா, கொஞ்சம் குறைஞ்சிடுமா. ஆனா எனக்கு டேப்லெட் போட்டு தான் அந்த பெயின் இதாயிட்டே இருக்கு. இதுல வேற விஷயம் என்னன்னா, எங்க வீட்ல எங்க அம்மாவுக்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுல சுத்தமா விருப்பம் இல்ல. நானா தான் போய் இந்த ஸ்டெப்ஸ்ல போய் பண்ணியிருக்கேன். அப்ப நான் வந்து திருப்பியும் பெயின் இருக்குன்னு சொன்னேன்னா, அவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு அந்த பெயின அட்ஜஸ்ட் பண்ணி டேப்லெட் போட்டுட்டே இருக்கேன். ஆனா கரெக்ட்டா அந்த 50% ரூட்ட எடுத்து விட்டேன்னு சொன்னாங்கல்ல, அந்த வேர எடுத்து விட்ட பிறகு, எனக்கு வந்து 3 நாளுக்கு அப்புறம் அந்த பெயின் கம்ப்ளீட்டா இதாச்சு. அவரு வச்ச ஃபில்லிங்கும் வெளில வர ஆரம்பிச்சுட்டு. அப்ப நான் ஃபோன் பண்ணி பேசினப்ப டாக்டர் சொன்னாங்க, "வாங்க நம்ம இன்னைக்கு திருப்பி உள்ள வேரையும் எடுத்துட்டு, ரூட்ஸையும் எடுத்துட்டு, நம்ம வந்து என்னன்னா திருப்பியும் ஃபில்லிங் பண்ணிறலாம். இன்னைக்கு உங்களுக்கு வந்து வேற ஏதோ அவங்க வந்து பெர்மனன்டாட்டு ஒரு ஒரு வேர் வைப்பாங்கல்ல, அத வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன். போய் என்ன ஆயிடுச்சுன்னா, அவரு பண்ணுனாரு, பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துச்சு. எனக்கு ஒரு ஹாப்பி. ஏன்னா அந்த 2 விஷயம் தான் நமக்கு இன்ஜெக்ஷன் போட்டு பண்றது. இன்ஜெக்ஷனும் வலிக்க எல்லாம் செய்யாது மக்களே. லைட்டா தான் இருக்கும். அது ப்ரொஃபஷனல்ட்ட எல்லாம் போனீங்க, நல்லா தெரிஞ்ச அந்த இவங்கலாம் அதுக்கேத்தபடி அவங்க கரெக்ட்டா போடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபீல் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த பெயின் முடியறப்போ அவங்க ஆன்டிபயோட்டிக்ஸ், பெயின் கில்லர்லாம் குடுத்துருவாங்க. ஆனா நான் வந்து என்னன்னா, எனக்கு வந்து அவங்க கரெக்ட்டா அந்த என்ன சொல்றது, இந்த டாக்டர்ட்ட போனது எனக்கு செட் ஆகல. நான் செகண்ட் ஒரு டாக்டர்ட்ட போனேன்ல அவசரப்பட்டு அது. அப்போ வந்து அவரு பண்ணி விட்டுட்டு நான் நான் ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு வந்தேன் மக்களே. ஏன்னா இனி வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு பண்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு முடிஞ்சுது. இனி வந்து ஜஸ்ட் வந்து அந்த டெம்பரவரி ஃபில்லிங்கும் பண்ணி க்ரௌன மாட்டி விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சு நான் வந்தேன். ஆனா ஆக்சுவலா எனக்கு அதுக்கப்புறம் நடந்த என்னன்னா, ரொம்ப வலி வந்துட்டு. அதுக்கு முன்னாடி இருந்த வலிய விட இந்த மொத்த சைடுமே எனக்கு ரொம்ப வலி தாங்கவே முடியல. எவ்வளவு பெயின் கில்லர் போட்டாலுமே போடக்கூடாது. ஆக்சுவலா நான் அன்னைக்கு அதிகமா போட்டேன் மக்களே. வலி தாங்க முடியாம. அவ்வளவு போட்டும் என்னால குறையவே முடியல. அப்ப எனக்கு என்ன பண்ண தெரியல. நான் அப்ப இந்த டாக்டர்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "3 நாள் பொறுத்துக்கோங்க அம்மா. அப்பதான் நமக்கு வந்து இல்லன்னா திருப்பி எடுத்து பண்ணணும்" அப்படின்னு சொன்னாங்க. அப்பமே எனக்கு அது ஒரு ஆள் பெயின்னு நம்ம ஃபோன் பண்றப்ப அவங்க அப்படி பேசினது எனக்கு சரின்னு தோணல. எனக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போறதோட அப்ப எங்க அம்மா நோட் பண்ணிட்டாங்க. அந்த பெயின்ல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தோனே எங்க அம்மா நோட் பண்ணிட்டு சொன்னாங்க, "நீ வந்து வேற ஹாஸ்பிட்டல் போய் பாரு" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு என்னன்னா, இந்த டாக்டர்ட்ட ஆல்ரெடி போய் கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் போனேன்ல ஒரு டாக்டர். அவர்ட்ட ஆல்ரெடி போய் கேட்டுட்டு நம்ம வேற இதுக்கு போயிருக்கோம். இவங்க சில டாக்டர்ஸ் வந்து இப்போ ஒரு இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் போயிட்டு பாதியில போனோம்னா எடுக்க மாட்டாங்க அவங்க மெடிக்கலி. சம்டைம்ஸ் சில டாக்டர்ஸ் எடுக்க மாட்டாங்க. அப்ப எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அப்ப நான் அதெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன். "டாக்டர் இப்படி எடுப்பீங்களா நீங்க? எனக்கு வந்து இப்படி பெயினா இருக்கு. நான் இப்படி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். இப்ப பயங்கரமா பெயினா இருக்கு" அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசினேன். பேசினப்ப வந்து என்னன்னா, அவர் சொன்னாரு, "சரிம்மா வாங்க." உண்மையிலே சொல்றேன் அந்த டாக்டருக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அவர் அந்த பெயின்ல கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு எனக்கு வந்து பார்த்தாங்க. அந்த ஃபில்லிங் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ரூட்ட விட்டு உள்ள போயிடுச்சு. கொஞ்சம் கூட உள்ள நீங்கி போயிடுச்சு அந்த ஃபில்லிங் பண்ணுனது. அதனால தான் எனக்கு இந்த இஷ்யூஸே வந்து ரொம்ப வலி வந்தது. அத அவரு எனக்கு ஸ்கேன்ல காட்டி குடுத்துட்டு அத ரிமூவ் பண்ணி விட்டாரு. உண்மையில மக்களே அத எடுத்த பிறகு சுத்தமா வலியே இல்ல. அதுவரை என்னால கொடூரமா தாங்க முடியாத வலியில நான் இருந்தேன். அவ்வளவு சுத்தமா எனக்கு அதுக்கப்புறம் உண்மையில அவரு வந்து ரொம்ப நல்ல என்ன சொல்ல நல்ல ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு நல்ல டாக்டர் உண்மையில. எனக்கு அதுக்கப்புறம் நான் அவர்ட்ட கரெக்ட்டா போனனால தப்புன்னு மக்களே. இல்லன்னு நினைச்சுக்கங்க என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, முதல்ல என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க 4 சீட்டிங்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து 50% வேற எடுத்து விடுறது, பெயின் கொஞ்சம் ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி அடுத்தது ஒரு அப்பாயின்ட்மென்ட்ல மீதி இருக்க வேரையும் எடுத்துக்கிட்டு ஃபில்லிங் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சிமெண்ட் வச்சு அடைப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு 2 வாரத்துக்குள்ள 3 நாள் விட்டு பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் க்ரௌன் மாட்ட வேண்டியதுதான். அதாவது வைப்பு பல் அந்த மூடி மாதிரி வைக்கிறது தான். அவ்வளவுதான் மெத்தட். ஆனா நான் இந்த தப்பா போய் பண்ணுனனால, அதுக்கு பிறகே நான் கிட்டத்தட்ட 4 தடவ திருப்பி போனேன் இந்த டாக்டர்ட்ட. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒருக்கா எடுத்து விட்டாரு. அப்புறம் அந்த இன்ஃபெக்ஷன் செட்டில் ஆயிட்டான்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி அவரு ஃபில்லிங் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் டெம்பரவரியா அவரு ஒரு ஃபில்லிங் இப்படி பண்ணி, அதுக்கப்புறம் பெயின் எல்லாம் வரலன்னு தெரிஞ்சப்புறம், அதுக்கு பிறகு தான் எனக்கு க்ரோன் எடுத்து மாட்டுனாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு இதுல, இப்ப இப்படி என்னென்ன ப்ராசஸ் போச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களே. இப்படிதான். ஆனா இதுல நான் என்னென்ன தப்பு பண்ணுனேன்னா, நான் வந்து கரெக்ட்டா அத ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு டாக்டர் மீன்ஸ் அது தப்புன்னு நான் சொல்லல. நம்ம என்ன சொல்ல கரெக்ட்டா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கரெக்ட்டான டாக்டர்ஸ்ட்ட போங்க. இல்லன்னா, நீங்க வந்து சின்ன ப்ராப்ளமா போனீங்கனாலும் ஃபில்லிங் போனீங்கன்னா கூட அது பெரிய ஒரு இஷ்யூஸ்ல போய் உங்கள விட்டுரும். சரி மோனே வாரேன். அப்ப பெரிய ஒரு இஷ்யூஸ்ல போய் அது உங்கள விட்டுரும். சோ அதனால என்ன பண்றேன், கரெக்ட்டா ப்ரொஃபஷனல் டாக்டர்ட்ட போங்க. உங்க மனசு சொல்றத
கேளுங்க என்ன சொல்ல. உங்களுக்கு ஒரு இடத்துல பாக்குறப்பவே தெரியும் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம். நீங்க இப்ப எல்லாம் ChatGPT இருக்கு. ஒவ்வொன்னையும் நீங்க வந்து சர்ச் பண்ணலாம். எப்படி எப்படி அந்த ப்ராசஸ் பண்றாங்கன்னு. அத பாருங்க. நீங்க பார்த்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அவங்க பண்ற ட்ரீட்மெண்ட்ல எல்லாம் ஒரு ஃபீலிங் அந்த ஒரு மனசுக்கு வந்து கரெக்ட்டா தோணல. இவங்க பண்ற ட்ரீட்மெண்ட்ல சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. நமக்கு தெரியும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க நம்மள. அதுலயே நமக்கு தெரிஞ்சிரும். அப்படியெல்லாம் இருந்ததுன்னா அங்க போகாதுங்க. அதுக்கப்புறம் நல்ல ஹாஸ்பிட்டல்ல பார்த்து நல்ல ட்ரீட்மெண்ட்ட வச்சிட்டு இருக்காங்க. சின்ன ஓட்ட தானேன்னு வச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ரூட் கனால்ல போய் விட்டுரும். சின்ன ஓட்டை தானேன்னு வச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரூட் கனால்ல போய் விட்டுரும். அதனால சின்ன ஓட்டையா இருந்தாலும் முதல்லயே போய் அடைச்சிருங்க. ஆனா நல்ல டாக்டர்ஸ்ட்ட போங்க. அதான் மெயின் விஷயம். சரியா? இதுதான் விஷயம். நல்லா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நீங்க நல்லா கேட்டு தெரிஞ்சு ஒருத்தர் நீங்க போறப்பயே உங்களுக்கு புரிஞ்சிரும். அந்த மாதிரி பெட்ட டாக்டர் பயறதுக்கு எதுவுமே இல்ல மக்களே. சரி உடம்ப பார்த்துக்கோங்க எல்லாரும். நல்லா இருங்க. சரியா? பாய். தொடர்ந்து வீடியோஸ் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. உங்க சப்போர்ட் இருந்தாதான் நான் மேல் மேலும் வளர முடியும். நான் பாத்தீங்களா மக்களே இருக்கவே மாட்டேன். பாய் சொல்லிருமானே. இருக்கவே மாட்டேன். நான் இதை எத்தனை நாளும் எடுக்கணும்னு நினைச்சு இன்னைக்குதான் எடுத்திருக்கேன். பாய். முடிஞ்சு மக்களே. என்னாச்சு எப்படியோ முடிச்சாச்சு. பாய்.